சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர் KN நேரு அவர்களது மகன் மற்றும் அவரது தம்பி ராமச்சந்திரன் இவர்களது வீட்டில் கடந்த 3 நாட்களாக சுமார் 74 மணி நேரம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை நடத்தி பல்வேறு ஆவணங்களையும் கட்டுக்கட்டாக கருப்பு பணங்களையும் கைப்பற்றியிருக்கிறது. குறிப்பாக இவர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடுத்த கட்ட அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகள் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக மக்களிடம் ஒரே ஒரு கேள்வி. இவர்கள் தினம்தோறும் ஊழலை செய்கிறார்கள். வருடம் 2008ஆம் ஆண்டிலேயே KN நேரு அவர்கள் ஊழல் செய்ததாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கி அவர்கள் கொடுக்கின்ற ஓட்டிற்கு 2000, 4000, 6000 வரை வாங்கி கொண்டு அவர்களை அரியணையில் ஏற்றியதன் காரணமாகத்தான் தற்பொழுது வரை ஊழல் இவர்களால் செய்யப்பட்டு வருகிறது. முதல் குற்றவாளி ஓட்டு போடக்கூடிய மக்கள்தான் என்பதை நாம் இந்த இடத்தில் பதிவு செய்கிறோம். அடுத்ததாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த 3 நாட்களாக சோதனைகள் செய்யப்பட்ட நிலையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் என்ன? அதாவது KN நேரு அவர்களது மகன் அருண் நேரு அவர்களுக்கு சொந்தமான சில இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்தியதில் 74 கோடி ரூபாய் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடைபெற்றதாகவும் KN நேரு அவர்களது தம்பி ரவிச்சந்திரன் அவர்கள் வீட்டிலும் சோதனைகள் நடத்தியதில் பல்வேறு ஆவணங்கள் முறைகேடாக செயல்பட்டதற்கான ஆவணங்களையும் தற்பொழுது CD மூலமாக சேமித்து வைத்திருக்கிறார்கள். இதை நேரடியாக நீதிமன்றத்தில் டாக்குமெண்டாக அனைத்து ஆதாரத்தையும் காண்பிக்கும் வகையில் இவர்களது கைது உறுதி செய்யும் பட்சத்தில் இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்படும் என்பதை நாம் விசாரித்த பொழுது 7 ஆண்டுகள் முதல் 14 ஆண்டுகள் வரை இவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்படலாம் என்றும் அமலாக்கத்துறை வழக்கறிஞரிடம் இருந்து நமக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை நாம் பார்த்து வருகிறோம். இந்த சோதனையின் அடிப்படையில் சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் குறித்து ஏராளமான ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கிறார்கள். அதுவும் பெரம்பலூர் தொகுதியின் MPயாக இருக்கிறார் KN நேரு அவர்களது மகன் அருண் நேரு அவர்கள். அதிகாரத்தை வைத்துக்கொண்டு சட்டத்திற்கு விரோதமாக பல கோடிகளை இவர்கள் சட்டத்திற்கு மாறாக பண பரிவர்த்தனை செய்ததன் காரணமாகத்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சுமார் 3 நாட்களும் 74 மணி நேரங்கள் விடாமல் சோதனைகள் நடத்தப்பட்ட நிலையில்தான் தற்பொழுது ஆவணங்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். கைது நடவடிக்கை செய்யப்படவில்லை. நாளை அல்லது நாளை இரவு 7:30 மணி முதல் இரவு 10:30 மணி அளவிற்குள் இவர்களை கைது செய்வதற்கான அனுமதியை நீதிமன்றம் கொடுக்கும். ஏனென்றால் திமுகவின் மிக முக்கியமான MPயாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த நீதிமன்ற அனுமதி தேவை. இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கூறுங்கள்.